அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, இரண்டாம் மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய கொங்கு மண்டல சதகம் அப்படிங்கிறது. அப்ப கொங்கு மண்டலை பற்றி விரிவா பேசக்கூடிய ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டல சதகம். சதக இலக்கியங்கள்ல ஒன்றா இருக்கக்கூடியது. 96 வகை சிற்றிலக்கியங்கள்ல ஒன்று தான் சதகம். அதுல கொங்கு மண்டல சதகம் இதை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்மேக கவிஞர் அப்படிங்கிறவர் பாடியிருக்கிறாரு. இந்த நூல்ல பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டினுடைய நிலம், மக்கள், வரலாறு மற்றும் பண்பாட்டை சித்தரிக்கக்கூடிய ஒரு இலக்கிய படைப்பா இந்த கொங்கு மண்டல சதகம் இருக்குது. இந்த கார்மேக கவிஞர் பற்றிய ஒரு அறிமுகமா பார்த்தீங்க அப்படின்னா இவரை பற்றின குறிப்புகள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்குது. முத்துசாமி கோனார் அவருடைய சுவடி குறிப்பில் பார்க்கும்போது வாய்மொழி தொன்மங்களின் அடிப்படையில் இவரது சுருக்கமான வரலாற்றை ஒரு வரலாறாக குறிக்கிறாரு. சதக வகையை சார்ந்த இந்நூல் கொங்கு நாட்டின் அரிய செய்திகளை 100 செயற்களால் தொகுத்து வழங்கியது. ஒரு 100 பாடல்கள் இருக்கு. இந்த 100 பாடல்களையும் கொங்கு மண்டலத்தினுடைய வரலாற்றை சொல்றாரு. அந்த வரலாறு என்ன அப்படின்னா, ஆறுகள், மலைகள், கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஆறுகள், மலை, காவிரியில் உற்பத்தியில் தொடங்கி கொங்கு நாட்டின் ஆறுகள், மலைகள் குறித்த விரிவான செய்திகளை இந்த இலக்கியத்தில் வழங்குறாங்க. இதில் இருக்கக்கூடிய தலங்கள், அப்ப இறைவன் எழுந்தறி இருக்கக்கூடிய திருத்தலங்கள் குறித்த அரிய செய்திகள், கொங்கேல் தலங்களை பத்தின ஒரு குறிப்பு இந்த நூலில் இருக்கு. புலவர்கள், புறவர்கள், இங்க வாழ்ந்த புலவர்கள், அவர்களை ஆதரித்த வல்லவர்கள் பற்றிய செய்தி குறிப்புகள் இதுல கிடைக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு நாட்டினுடைய பெருமையை பேசக்கூடிய, கொங்கு நாட்டின் பண்பாட்டை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இலக்கிய வகையில கொங்கு மண்டல சதகம் பெரும் இடத்தை பிடிக்குது அப்படிங்கிறத நாம் சொல்லலாம். இதுல வரும்போது பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தை ஆட்சி செய்த அரசர்களை முக்கியமாக வரக்கூடியது முத்தரசர்கள். சொற்றவதோர் கனிவுள்ளத்தோர் துகளவர கற்றவர் தங்குற குதவினோம் என கண்டவராம் செற்றமிகு முத்தரசர்கள் வாழ்வு செழித்தரசு மற்றும் புகழும் பெற்றாண்டது இக்கொங்கு மண்டலமே அப்படிங்கிற நூல் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா கனிவு மிக்க இதயமும் குற்றமற்ற நூல்களை கற்ற அறிவும் கொண்ட முத்தரசர்கள் இந்த கொங்கு மண்டலத்தை சிறப்பாக ஆட்சி செய்தாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு இருக்கு. முத்தரசர்கள் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சேர, சோழ, பாண்டியர் என மூவேந்தரையும் குறிக்கக்கூடிய பெயராக கருதி இருக்கிறாங்க. கொங்கு நாட்டில் அவங்களுடைய ஆட்சி சிறப்பாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் கொங்கு மண்டலம் சிறப்புற இருந்தது அப்படிங்கிறதுக்கு இதுவே சாட்சி. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா புங்கிலங்கோசர்கள் கடல் சூழ்ந்த உலக தமிழ் மொழியை இனிமையோடும் நல்ல வண்ணமிக்க கோசர்கள் கொங்கு மண்டலத்தை ஆட்சி புரிந்த பெருமையை இந்த இலக்கியம் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கோசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி சிறக்க நிறைய உதவிகள் புரிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இந்த கொங்கு மண்டல சதகத்தின் வழி நாம் அறியலாம். அடுத்தது குமணவள்ளலை பற்றின ஒரு செய்தி. இந்த குமணவள்ளல் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலமாக இருக்குது. நாட்டினை தம்பி கொளக்காடு சென்று நலிவுறு நாள் பாட்டிசைத்தோர் பல வண்டு வேண்ட வென்றலை பற்றறுத்த பெட்டியன் ரம்பி இடத்து கோடி எய்து மென்று வட்டாங்கும் கைத்தரு குமணன் கொங்கு மண்டலமே. இப்போ இது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்குது. குமணவள்ளல் எல்லோரையும் ஆதரித்து இருந்திருக்கிறாரு. அவருடைய தம்பியால நாடு பிடிக்கப்படுது. இவர் காட்டுக்கு போறாரு. காட்டுக்கு போனாலும் இவருடைய வள்ளல் தன்மை குறையில. ஒரு புலவர் பரிசு வேண்டி போறாரு. அண்ணன் காட்டுல இருக்கிறாரு. அவரு போய் பார்க்குறாரு, கையில ஏதுமே இல்லை. அப்போ உங்களை நம்பி ஏதாவது பரிசில் பெறலாம் அப்படின்னு வந்தேன், ஆனா உங்ககிட்ட எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப அவர் தன்னுடைய உடைவாளை எடுத்து கொடுத்து என்னுடைய தலையை கொய்து வருவதற்கு என்னுடைய தம்பி 1000 பொன் பரிசு தருவேன்னு சொல்லியிருக்கிறான். அதனால நீங்க என்னுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போங்கன்னு தன்னுடைய உயிரையும் ஒரு கொடைக்காக கொடுக்கக்கூடிய துணியும் மிக்க ஆட்களுடையவன் தான் இந்த குமணவள்ளல். அப்ப இப்பேற்பட்டவனுக்கா இந்த சூழல் அப்படின்னு புலவர் என்ன பண்றாரு, ஒரு பொம்மை தலையை சரி செய்து அவனுடைய தம்பிகிட்ட இந்த மாதிரி உங்க அண்ணனை நான் வீழ்த்திட்டேன், அவருடைய தலையை கொண்டு வந்தா பொன் தரேன் பரிசு தரேன்னு சொல்லியிருக்க, அப்ப இந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இப்பேற்பட்ட அண்ணனையா நாம இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு அவன் திருந்துறான். திருந்தியவனுக்கு அண்ணனை கொல்லலை, உயிரோடு தான் இருக்கிறான்னு அவனுடைய சூழ்நிலையை எடுத்து சொல்லி மீண்டும் ஆட்சி கட்டில் ஏற்றின ஒரு பெருமை மிக்க ஒரு இதாக தான் குமணவள்ளலினுடைய வரலாறு இருக்கு. அதியமான் நெல்லிப்பழத்தின் குடை. இந்த அதியமான்
ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுத்தக்கூடிய தகவல், வரலாற்று தகவல் எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிடைத்தற்கரிய நெல்லிக்கனி ஒன்று அதியமானுக்கு கிடைக்குது. அந்த நெல்லிக்கனி உண்டவர்கள் நீண்ட நாட்கள் உயிர் வாழலாம், மரணத்தை தள்ளி போடக்கூடிய ஒரு அரிய நெல்லிக்கனி அப்படிங்கிறார். அந்த நெல்லிக்கனி கிடைச்சதும் தான் உங்காம மொழிக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பல விஷயங்களை செய்துட்டு இருக்கக்கூடிய ஔவையாருக்கு நெல்லிக்கனியை கொடுக்குறாரு. அதான் சொல்றாரு, சாதலை நீக்குமறு நெல்லி தன்னை தமிழ் சொன்ன ஔவை கதரோடு கொடுத்தவன் கண்ணலை அங்கு நின்று மேதினி மீதுர கொடு வந்த நாட்டவன் மேம்பட்டோர் பரத்தின் சூழல் மேவதும் கொங்கு மண்டலமே. கிடைத்தற்கரிய நெல்லிக்கனியை கொடுத்த அதியமான் வாழ்ந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொங்கு மண்டலம் தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வல்வில் ஓரி. ஓரி வேட்டுவ தலைவனாக இருந்தாலும் அவன் சிற்றரசனா இருக்கிறான். மூவேந்தரின் ஆசையை மீறி நின்ற வீரத்தை இச்செயல் விளக்கிறது. அப்ப மூவேந்தர்களாலும் வீழ்த்த முடியாத ஒரு வீரனா இருக்கிறான். ஒரு வல்வில் ஓரியோட வில்லாற்றல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் 7 உயிரினங்களை துளைத்து செல்லக்கூடிய அளவிற்கு வில்லாற்றல சிறந்தவனா இருக்கிறான். அப்பேற்பட்ட வல்வில் ஓரி அவன் பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலத்தில் வாழ்ந்த சிற்றரசில் ஒருவராகவும் போற்றப்படுகிறார். இவரது வீச்சும் ஆட்சி முறையும் இந்த கொங்கு மண்டல சதகத்தில் இடம்பெற்றிருக்கு. இப்படி பல்வேறு மன்னர்களையும் சிற்றரசர்களையும் வள்ளல்களுடைய வாழ்வியலை கொண்ட ஒரு உள்ளடக்கிய ஒரு சதக இலக்கியம் தான் இந்த கொங்கு மண்டல சதகம். கொங்கு மண்டலத்தினுடைய வரலாற்றை நாம் அதிகமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கொங்கு மண்டல சதகம் பேருதவியா இருக்குது அப்படிங்கிறது இதன் மூலமா நாம அறிந்து கொள்ளலாம். நன்றி.